சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் பொடி மாஸ் பார்க்க போகிறோம். வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 3 வாழைக்காயை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோலை எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 வாழைக்காவும் கேரட் திருவுறதுல திருவி எடுத்துக்கலாம். வாழைக்காவை நல்லா திருவி எடுத்தாச்சு. கேரட் திருவுறதுலேயே பூண்டையும் இஞ்சியும் நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பல் பூண்டு திருவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி திருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வாழைக்காய் பொடி மாஸ்க்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1 ஸ்பூன், தாளிக்கிற உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை வேர்க்கடலை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் கடலையும் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 4 வத்தல் சேர்த்துக்கலாம். திருவி வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக திருவின வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஆல்ரெடி ஸ்டீமில் வேக வச்சதுனால ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி பண்ணியாச்சு. இது பொதுவாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைக்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.